ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 20 இட்லி அரிசி. அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ் கழித்து அரிசி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது கிரைண்டர் தான், ஏன்னா மிக்சியில் வந்து இந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமான்னு தெரியல. நல்லா சாஃப்டாக இருக்கணும். வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் விடுங்க. ஆயில் சூடானதும் அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். கண்டினியூஸாக வதக்கிக்கிட்டே இருங்க, கை எடுக்காதீங்க, இல்லைனா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். நம்ம வீட்லேயே இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். மாவு நல்லா சுருண்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். கடையில் விற்கிற பேக்கெட் மாவு வாங்கி கொழுக்கட்டை பண்ணாதீங்க, பால் கொழுக்கட்டை. அதுவும் கொழுக்கட்டை பயங்கர ஹார்டாக இருக்கும். மாவு நல்லா ஆறுனதும் கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி உருண்டு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் கொழுக்கட்டைக்கு. கடாயில் அடியில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பால் கொழுக்கட்டை கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நம்ம இந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றினா கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால் இப்போ வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும், எதுவும் தேவையில்லை. நல்லா கொதித்து வந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 4லேருந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததும் நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டையை உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லை கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். 5 மினிட்ஸில் கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தண்ணியில் கொழுக்கட்டை போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இட்லி கொப்பரையில் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச கொழுக்கட்டையை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியாக பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெள்ளைப்பாகை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃபில்டரில் வெள்ளைப்பாகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா அடியில் இருக்கிற இந்த கசரெல்லாம் இருக்கும், அதனால நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருந்தாலும் கொழுக்கட்டை மாவு அதை இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மினிமம் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை சேர்த்தது இந்த மாதிரி திக்காகிடும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பால், நல்லா திக்கான பாலாக ஊற்றிக்கலாம். சேர்த்து 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஏலக்காய் பொடியை மேலே தூவி விடணும். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிட்டோம்ல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பால் கொழுக்கட்டையை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.